புதுச்சேரியில் உள்ள கருவடிக்குப்பம் பகுதியில் இரவு நேரத்தில் திடீர் அலறல் சத்தம். பாஜக முன்னாள் நிர்வாகியை கும்பல் ஒன்று வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியதை பார்த்து அதிர்ந்து போன மக்கள். புதுச்சேரியை பரபரப்பாக்கியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த காசிலிங்கம் என்பவரது மகன் உமாசங்கர் பாஜக முன்னாள் இளைஞரணி நிர்வாகியான உமாசங்கர் மீது நில அபகரிப்பு, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என பல குற்ற வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு கருவடிக்குப்பத்தில் தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் என்பவரின் பிறந்த நாள் விழாவை கொண்டாட உமாசங்கர் ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்த அவர் கிழக்கு கடற்கரை சாலையில் பேனர் வைக்கும் பணிகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு 5 பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் உமாசங்கரை சரமாரியாக வெட்டத் தொடங்கினர். இதில் அவர் நிலை குலைந்து சரிந்து விழுந்தார். இதனை தடுக்க முயன்ற உமாசங்கரின் நண்பரான அருள் ராஜா என்பவரையும் மர்ம கும்பல் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் உமாசங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அருள் ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் அறிந்து வந்த அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர். மேலும் உமாசங்கரின் ஆதரவாளர்களும் அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை செய்யப்பட்ட உமாசங்கரின் உடல் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் கொடுத்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த 5 நாட்களுக்கு முன்பு உமாசங்கர் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அந்த சாலையில் முகமூடி அணிந்த சிலர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடி உள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசாரிடம் கொடுத்து உமாசங்கர் அப்போதே புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் உமாசங்கரின் நடமாட்டத்தை நோட்டமிட்ட கும்பல் சரியான நேரத்தை பயன்படுத்தி நேற்று இரவு அவரை வெட்டி கொலை செய்துள்ளது. உமாசங்கர் வெட்டி கொலை செய்யப்பட்ட இடத்தின் அருகே விடுதி, திருமண மண்டபம் மற்றும் பல்வேறு வியாபார நிறுவனங்கள் உள்ளதால் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கொலையாளிகள் வந்த வாகனங்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இடப்பிரச்சினை தொடர்பாக உமாசங்கருக்கும் ஒரு சிலருக்கும் இடையே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். பாஜக முன்னாள் நிர்வாகி மக்கள் நடமாட்ட மிகுந்த பகுதியில் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.